எமது தொடரான தஃப்சீருடைய பாடத்தில் நாளாந்தம் ஓதுமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சூரத்துல் முல்கினுடைய தஃப்சீருடைய விவரங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். இன்றைய தினம் 20 தொடக்கம் 27வது வசனம் வரைக்குமான தஃப்சீரை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு முந்திய வசனங்களிலே இந்த உலகத்தினுடைய படைப்பு தொடர்பாகவும் அவன்தான் எல்லா மனிதர்களுக்கும் ரிஸ்க் அளிக்கிறான், ஆனால் அதனை நீங்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும், உங்களுடைய தலைக்கு மேலால் செல்கின்ற பறவைகளை நீங்கள் பார்க்கவில்லையா என்கின்ற வகையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு முந்தைய வசனங்களிலே பேசியிருக்கின்றான். 20வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அம்மன் ஹாதல்லதி ஹுவ ஜுந்துல் லகும் யன்சுருக்கும் மின் தூனிர் ரஹ்மான் இனில் காஃபிரூன இல்லா ஃபி குரூர். அல்லாஹ் கேட்கின்றான். இங்கே 20வது வசனம் ஒரு கேள்வியாக அல்லாஹ் கேட்கின்றான். அம்மன் ஹாதல்லதி ஹுவ ஜுந்துல் லகும் யன்சுருக்கும், உங்களுக்கு ஏதாவது ஆபத்துக்கள் வருகின்ற போது உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு படையினரை யார் இருக்கிறார்கள் என்பதை உங்களால் சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஏதாவது இந்த உலகத்தினுடைய படைப்பு தொடர்பாக முந்தைய வசனங்களிலே பேசியிருக்கின்றார். எனவே அல்லாஹ் கேட்கின்றான், உங்களுக்கு ஏதாவது இந்த இயற்கையினால், இயற்கைன்னு சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய படைப்பினால் ஏதாவது உங்களுக்கு உலகத்தில் ஏற்பட்டால், அந்த ஏற்படக்கூடிய பேராபத்திலே இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய, உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா? மின் தூனிர் ரஹ்மான், அல்லாஹ்வை தவிர வேறு யாராவது இருக்கிறார்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறார். இனில் காஃபிரூன இல்லா ஃபி குரூர். எனவே இந்த இறை நிராகரிப்பாளர்கள் அவர்கள் வெறும் ஏமாற்றத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறார். இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தினுடைய பல்வேறுபட்ட படைப்புகளை சொன்னான். வானம், பூமி, சூரியன், சந்திரன், இரவு பகல் மாறி மாறி வருவது, இது அனைத்தும் இறைவனுடைய படைப்பு. இந்த படைப்பில் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டினால் ஏதாவது நடந்தால், அல்லாஹ்வை தவிர உங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்ற ஒரு ஈமானிய உணர்வை அல்லாஹ் இந்த வசனத்திலே ஏற்படுத்துகிறார். தொடர்ச்சியாக சொல்கிறார் 21வது வசனத்திலே, அம்மன் ஹாதல்லதி யர்ஸுகுகும் இன் அம்ஸக ரிஸ்கா பல்லஜு ஃபீ உதூவின் வ நுஃபூர். அல்லாஹ் கேட்கிறார், அம்மன் ஹாதல்லதி, யார் இருக்கிறார்? யர்ஸுகுகும், உங்களுக்கு உணவளிக்க கூடியவர் யார் இருக்கிறார்? அல்லாஹ் முந்திய வசனங்களிலே இந்த வானத்திலே இருந்து மழையை பொழிய வைத்து அதன் மூலமாக பூமியிலே புற்பூண்டுகளை, தானியங்களை, தாவரங்களை வளரச் செய்து உங்களுக்கு உணவளிக்கிறான் என்ற விடயங்களை மேலே முந்திய வசனங்களிலே அல்லாஹ் சொன்னான். இங்கே அல்லாஹ் கேட்கிறார், அம்மன் ஹாதல்லதி யர்ஸுகுகும், உங்களுக்கு உணவளிப்பவர் யாராவது இருக்கிறார்களா? இன் அம்ஸக ரிஸ்கா, அல்லாஹ் அதனை தடுத்து விட்டால், உங்களுக்கு அளிக்கின்ற அந்த உணவை அல்லாஹ் நிறுத்தி விடுகின்ற போது, தடுத்து விடுகின்ற போது, யாராவது உங்களுக்கு உணவளிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்று சொல்லுங்கள் பார்ப்போம் என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு, பல், மாற்றமாக, பல் லஜ்ஜூ ஃபீ உதூவின் வ நுஃபூர், அவர்கள் வரம்பு மீறுவதிலும் திரும்பி செல்வதிலும் தான் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் இவ்வளவு ரிஸ்க் அளிக்கக்கூடிய அல்லாஹ்
ரிஸ்க் அளிக்கின்ற போது அவர்கள் வரம்பு மீறி செயற்படுகிறார்கள் என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்லஜ்ஜு ஃபீ உதுவி வ நுஃபூர் என்கின்ற வகையில் அல்லாஹ் இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த ரிஸ்க் என்பது, உணவளிப்பது என்பது, எங்களுடைய ஜீவனோபாயம் என்பது, உங்களுடைய வாழ்வாதாரம் என்பது, அது முழுக்க முழுக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாத்திரமே எங்களுக்கு தருகிறான், வழங்குகிறான். எங்களுடைய கெட்டித்தனமோ, எங்களுடைய அறிவோ, ஆற்றலோ, எங்களுடைய வசதி வாய்ப்போ இல்லை என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. 22வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், அஃபமை யம்ஷி முகிப்பன் அலா வஜ்ஹிஹி அஹ்தா அம்மை யம்ஷி ஸவியன் அலா ஸிராத்தின் முஸ்தகீம். தொடர்ந்து அல்லாஹ் சூரத்துல் முல்க் 4ஆம் ஓதக்கூடிய இந்த சூராவில் அல்லாஹ் கேட்கிறான், அஃபமை யம்ஷி முகிப்பன். இது ஒரு உதாரணமாக, ஒருவர் முகம் குப்பர குனிந்தவாறு நடந்து சென்றால் அஹ்தா, அவர் நேர்வழியில் உள்ளவரா, அவரை பார்த்து இவர் நேரானவர், இவர் சரியா போறார் என்று நாங்கள் சொல்லுவோமா? அல்லது அம்மை எம்சி சவியன் அலா ஸிராத்தின் முஸ்தகீம், ஒரு சமதள பாதையில், நேரான பாதையில் தலை நிமிர்ந்தவாறு நடந்து செல்பவரை நாங்கள் நேரான வழியில் செல்பவர் என்று நாங்கள் சொல்வோமா என்று அல்லாஹ் கேட்கிறார். அஃபமை யம்ஷி முகிப்பன் அலா வஜ்ஹிஹி, தலை குப்பர ஒருவர் நடந்து போகிறார், கெளிந்தவாறு நடந்து போகிறார், அவருக்கு இந்த இந்த மேலே உள்ள எதுவுமே விளங்க மாட்டாது, இப்படி போபவர் இவரை பார்த்து நாங்கள் நேராக நடக்கிறார் என்று சொல்லுவோமா? அல்லது நேராக நடக்கக்கூடிய ஒருவரை பார்த்து நேராக நடப்பவர் என்று சொல்லுவோமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கேள்வியாக கேட்கிறான். இங்கேதான் தஃசீருடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக நடப்பது, அல்லாஹ்வுடைய ஏவல்களுக்கு நாங்கள் செவி சாய்க்காமல் இருப்பது, அது நாங்கள் முகம் குப்பர பிறப்பதை போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே வர்ணனை செய்கிறான். அஃபமை யம்ஷி முகிப்பன் அலா வஜ்ஹிஹி, தலைகீழாக நிற்பதை போன்றுதான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உதாசீனம் செய்வது, கவனீனமாக இருப்பது, பொதுவோக்காக இருப்பது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து 23வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், குல் ஹுவல்லதி அன்ஷஅகும் வஜஅலகுமுஸ் ஸம்ம வல் அப்சார வல் அஃபீதா கலீலன் மா தஷ்குரூன். அற்புதமான வரிகள், அற்புதமான வசனங்கள். இதுதான் மனித சமூகத்துக்கு நேர்வழி காட்டுகின்ற வசனங்கள். அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லதி, அவன் யார் தெரியுமா? அன்ஷஅகும், அவன்தான் உங்களை படைத்தான். அன்ஷஅகும், உங்களை உருவாக்கினான். உங்களுடைய உருவாக்கம், நீங்கள் இப்போது மனிதராக உலகத்திலே வாழ்கிறீர்கள் என்றால் உங்களுடைய உருவாக்கம், அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அன்ஷஅகும், அவன்தான் எதுவுமே இல்லாத ஒன்றிலிருந்து உங்களை உருவாக்கி இருக்கிறான். அன்ஷஅலகும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வஜஅல லகுமுஸ் ஸம்அ, அவன்தான் கேட்கக்கூடிய காதை உங்களுக்கு தந்திருக்கிறான். உடல் உறுப்பை பற்றி சிந்திக்க சொல்கிறான். மனித உடலிலே இருக்கின்ற பாகங்கள், அதனுடைய பெருமதி எங்களுக்கு விளங்குவதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பாருங்கள், வஜஅல லகுமுஸ் ஸம்அ, அவன்தான் காதுகளை உங்களுக்கு தந்திருக்கிறான் கேட்கக்கூடிய வகையில். வல் அப்சார, உங்களுக்கு கண்ணை தந்திருக்கிறான், நீங்கள் பார்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கண்ணையும் தந்திருக்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வல் அஃபீதா, நீங்கள் சிந்திக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இதயத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். கலீலம் மா தஷ்குரூன், இவ்வளவெல்லாம் அருட்கொடைகளும் நிஅமத்துகளும் உங்களுக்கு செய்திருந்த போதும் நீங்கள் குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கிறான். குல் ஹுவல்லதி அன்ஷஅலகும், அன்ஷஅகும், உங்களை அவன்தான் படைத்தான். வஜஅலகுமுஸ் ஸம்ம, காதை தந்தான் கேட்பதற்கு. வல் அப்சார, கண்ணை தந்திருக்கிறான் பார்ப்பதற்கு. வல் அஃபீதா, உள்ளத்தை தந்திருக்கிறான் சிந்திப்பதற்கு. கலீலம் மா தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா? இதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுக்க கால் வீங்கும் அளவுக்கு தொழுவார்கள்.
ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்பார்கள், நீங்கள் தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியாச்சே, நீங்கள் இவ்வளவு தூரம் கால் வீங்கும் அளவுக்கு தொழ வேண்டுமா என்று கேட்டபோது, அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், மனித உடலை பற்றி அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான் 24வது வசனம், குல் நபியே மேலும் நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லதி ஸராக்கும் ஃபில் அர்லி வ இலைஹி துஷரூன், குல் நபியே சொல்லுங்கள், ஹுவ அவன் யார் தெரியுமா, இறைவன் யார் தெரியுமா, அல்லதி ஸராக்கும் ஃபில் அர்ல், அவன்தான் உங்களை பூமியிலே பரவச் செய்தான். உலகத்திலே பல்வேறுபட்ட இடங்கள், மனித சஞ்சாரம் இல்லாத இடங்கள் இருக்கிறது. உலகத்தினுடைய பெரும்பான்மையான பகுதி அது நீரினால் சூழப்பட்டிருக்கிறது. மனிதன் வாழ்வதற்கு முடியுமான பகுதி சில பகுதிகள். அந்த உலகத்துடைய பகுதிகளில் மனிதனை ஒவ்வொரு வகையாக, ஒவ்வொரு நிறத்திலும், ஒவ்வொரு இனத்திலும், ஒவ்வொரு கோட்பாடுகளிலும், ஒவ்வொரு சிந்தனையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறுபட்ட வேறுபாடுகளை கொண்டு அல்லாஹ் பரப்பி வைத்திருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லதி அவன் யார் தெரியுமா, ஸரஅக்கும் ஃபில்லா, அவன்தான் பூமியிலே உங்களை பரவ செய்திருக்கிறான். ஆனால் பல இடங்களில் பல கிலோமீட்டர் கணக்கான தொலை தூரங்களில் நீங்கள் இருக்கலாம். வயிலை துஷரூன், அல்லாஹ் அதனை முடிக்கிறான். ஆனால் இந்த அவனிடம்தான் நீங்கள் ஒன்று திரட்டப்பட இருக்கிறீர்கள். நீங்கள் எங்கே வாழ்ந்தாலும், எப்படி வாழ்ந்தாலும், அல்லாஹ்வுடைய மஹ்ஷர் மைதானத்தில் ஒரே இடத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் கியாமம் வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒன்று திரட்டப்படுவார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், பூமியிலே பரவச் செய்ததும் அவன்தான், அவனிடம்தான் நீங்கள் மீண்டு வர வேண்டும். وَيَقُولُونَ مَتَى هَذَا الْوَعْدُ إِن كُنتُمْ صَادِقِينَ, சொல்லிவிட்டு அல்லாஹ் குறைஷி காவிர்கள் நபி அவர்களோடு கேட்ட ஒரு கேள்வியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். 25வது வசனத்திலே அந்த வயகூலூன் நிராகரிப்பாளர்கள் கேட்கிறார்கள், மத்தா ஹாதல் வாத், இப்படி எல்லாம் நீங்கள் சொல்கிறீர்கள் அல்லவா, மறுமை என்கிறீர்கள், மஹ்ஷர் என்கிறீர்கள், சொர்க்கம் நரகம் என்கிறீர்கள், கேள்வி கணக்கு என்கிறீர்கள், இப்படி எல்லாம் சொல்கிறீர்கள், மத்தா ஹாதல் வாத், இது எப்போது வரும், எப்ப நடக்கும், இது இங்குந்தும் சாதிகீன், நீங்க உண்மையாளராக இருந்தால் இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த வாக்குறுதி, வாட் என்றால் வாக்குறுதி, இந்த வாக்குறுதி எப்போது நிறைவேறும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். கேள்வியை கேட்டுவிட்டு அல்லாஹ் பதில் சொல்லுக்குள், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமல் இல்மு இன்தல்லாஹ், இன்னமல் இல்மு இன்தல்லாஹ், அந்த அறிவு அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. மறுமை அது எப்போது வரும் என்ற அறிவு யாரிடத்தில் இருக்கிறது, அது அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். வைன்னமா அன நதீரும் முபீன், வைன்னமா அன நதீரும் முபீன், நிச்சயமாக நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வோர் மட்டும்தான், தெளிவை சொல்பவர் மட்டும்தான். இன்னமா அன நதீரும் முபீன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியோர்களை பார்த்து சொல்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, மறுமை அது ஈமான் கொள்வது, நம்புவது, 6 அம்சங்களில் மிக பிரதானமான ஒரு அம்சம் மறுமை ஈமான் கொள்வது. அது எப்போது நிகழும் அது தெரியாது. ஆனால் நபி அவர்கள் மிக விசேஷமான 10 அடையாளங்களை மறுமைக்குரிய அடையாளமாக சொன்னார்கள். அதிலே பிரதானமான அடையாளங்கள் இன்னும் நிகழவில்லை. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜால் வருவதை சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திலே இருந்து இறங்குவதை சொன்னார்கள். கிழக்கிலே உதிக்கின்ற சூரியன் மேற்கிலே உதிக்கும் என்று சொன்னார்கள். யாஜூஜ் மாஜூஜ் என்கின்ற ஒரு கூட்டம் இந்த உலகத்திலே பரவும் என்று சொன்னார்கள். இப்படி பல அடையாளங்களை, பெரும் அடையாளங்களை நபி அவர்கள் சொன்னது போன்று உலகத்திலே இன்று சர்வசாதாரணமாக நடைபெறுகின்ற சிறு சிறு அடையாளங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே மறுமை எப்போது வரும், அது குல் இன்னமல் இல்மு இன்தல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இறுதியாக அல்லாஹ் 27வது வசனத்தை முடிக்கிறான். ஃபலம்மா ராவுஹு ஸுல்ஃபதன், அவர்கள் அந்த மறுமை ஏற்பட்டு
அந்த மறுமை ஏற்பட்டு அந்த தண்டனையை அவர்கள் காண்கின்ற போது, மறுமையுடைய அந்த நிகழ்வை அவர்கள் காண்கின்ற போது, சீஅத் வுஜூஹுஹு, அவர்களுடைய முகங்கள் எல்லாம் அப்படி அலங்கோலமாக ஆகிவிடும். இதைத்தான் நாம் பொய்ப்பித்தோம், இதைத்தான் நாங்கள் நம்பாம இருந்தோம், இதைத்தான் கவனீனமாக இருந்தோம். இன்னும் மறுமை ஏற்பட்டு விட்டது. வுஜூஹுல் லதீன கஃபரு, யார் யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அவர்களுடைய முகங்கள் எல்லாம் அலங்கோலமாக இருப்பதை அலங்கோலமாக இருக்கும். வகீல ஹாதல்லதி குன்தும் பிஹி தத்தஊன், அல்லாஹ் சொல்கிறான், வகீல் அவர்களுக்கு சொல்லப்படும், ஹாதா இதுதான், அல்லதி குன்தும் பிஹி தத்தஊன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட, உங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த உண்மையான நிகழ்வு இதுதான் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை முடிக்கிறான். நாலாந்தம் ஓதுகின்ற இந்த சூரத்துல் முல்கினுடைய இந்த வசனம் மனிதர்களுடைய ஈமானை அதிகரிக்க செய்கின்ற, அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கையை உருவாக்குகின்ற வகையில் அல்லாஹ் இந்த சூரத்துல் முல்கினுடைய வசனங்களை சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, மனிதனுடைய உருவாக்கம், ஒவ்வொரு உறுப்பை பற்றி, அல்லாஹ்வுடைய அர்ப்பணிகளை பற்றி, மறுமை சிந்தனையை பற்றி மனிதன் அந்த சிந்தனையோடு வாழ்ந்து அல்லாஹ்வை அஞ்சி பயந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணுதலாக நடக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றன. எனவே குர்ஆனுடைய வசனங்களை உரிய முறையிலே படித்து அறிந்து அதை எங்களுடைய வாழ்க்கையிலே அமல் செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.